ஐயனார் துணை சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம சோழன் இருந்துட்டு உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசுகிறதுக்காக தான் உங்களை நான் இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், நீங்கள் நினச்சிட்ருக்கீங்கல்ல நான் ஏதோ உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி. நான் உண்மையாகவே சொல்கிறேங்க, உங்களை கல்யாணம் பண்ணிவிட்டு நான் ஒன்றும் கஷ்டம்லாம் படலை, ரொம்ப ரொம்ப சந்தோஷந்தாங்க படுறேன். காலம் முழுக்க உங்கள் கூட நான் ஒன்றா சேர்ந்து வாழணும்னு ரொம்பவே ஆசைப்படுறாங்க அப்படின்ற மாதிரி சோழன் சொல்லிடுறாங்க. நிலா பேச வராங்க. ஆனால் அதுக்குள்ளே சோழன் இருந்துட்டு, ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஃபுல்லாக என் மனசில் இருக்கிற எல்லாத்தையும் நான் சொல்லி முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணால் பேசுங்க, நான் அதை கண்டிப்பாக நான் கேட்குறேன் அப்படின்ற மாதிரி சோழன் சொல்லிட்டு, இங்கே பாருங்கள், நம்ம ஆல்ரெடி சென்னையிலே ஒரு தடவை மீட் பண்ணியிருக்கோம். ஏன்னா நீங்கள் வந்த காரும் நான் ஓட்டிகிட்டு வந்த காரும் ஒன்றா மோதிச்சு. அப்போ கூட உங்கள் டிரைவர்கிட்ட நீங்கள் உங்கள் மேலே தான் தப்பு இருக்குது, என் மேலே தப்பு இல்லைன்னு அப்போவே சொன்னீங்க. சரி, பார்த்த உடனே உங்களை எனக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு. இவங்களை எங்கே நம்ம மறுபடியும் பார்க்க போகிறோன்னு நினச்சிட்டு இருக்கிற போது தான் உங்கள் வீட்டுக்கு நான் டிரைவராக வந்த கொஞ்சம் 2வது நாளே உங்களுக்கு கல்யாண பேச்சு முடிச்சிட்டதா சொன்னாங்க. அப்போவே என்னால் தாங்கிக்கவே முடியல. என் லக்கு அவ்வளோதான் நான் நினச்சேன். ஆனால் கடைசியில் நீங்கள் எனக்கு இந்த கல்யாணம் சுத்தமாக பிடிக்கவே இல்லை, இந்த கல்யாணத்துலேருந்து தப்பிச்சா போதுன்னு நீங்கள் சொன்னீங்க. அது கேட்ட உடனே எனக்கு அப்படியே ஆகாயத்தில் பறக்கிற மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அதனால் சத்தியமாக நான் உங்களை சென்னை கூட்டிகிட்டு வந்தது கூட அந்த நோக்கத்தோடலாம் கிடையாது. நீங்கள் ரிலீஃப் ஆகணும், நீங்கள் ஃப்ரீயாக இருக்கணும், நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், இது மட்டும்தாங்க நான் நினச்சிட்டு உங்களை சென்னை கூட்டிகிட்டு வந்தேன். ஆனால் எதிர்பாராத விஷயமாக உங்கள் கழுத்தில் நான் தாலி கட்டுற மாதிரி ஆயிடுச்சுங்க. அதை நினச்சி நான் ஒரு நாளும் வருத்தப்பட்டது கிடையாது. உங்களை பிடிக்கல, நான் தெரியாதத்தனமாக உங்ககிட்ட நான் மாட்டிக்கிட்டேன்னு இது வரைக்குமே நான் சொன்னதே கிடையாது. நான் சந்தோஷமாக தான் இங்கே இருக்கேன். ஆனால் எப்போ நீங்கள் என் வாழ்க்கையில் வந்தீங்களோ அப்போவே எனக்கு எதுவுமே புரியவே இல்லை. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி எங்கள் வீட்டுக்கு வந்தேங்க, எங்கள் வீட்டாளுங்களோட சகஜங்கமாக பழக ஆரம்பிச்சிங்க. உங்களை பார்த்தோன்னே எல்லாருக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஆனால் திடீர்னு நீங்கள் டிவோர்ஸ்னு போய் நின்னதுமே எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, அவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் நிலா இருந்துட்டு, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல சோழன், உங்களுக்கு என்னை இவ்வளோ பிடிக்குமா? ஆனால் நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை, எனக்கும் உங்களை ரொம்பவே பிடிக்குங்க அப்படின்ற மாதிரி நம்ம நிலா சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே சோழன் நீங்கள் உண்மையாவா சொல்கிறீங்க? ஆமாம் சோழன், உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்னை கல்யாணம் பண்ணிவிட்டு நீங்கள் தான் கஷ்டப்படுறீங்க நான் இத்தனை நாளாக நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் இவ்வளோ பேசிட்டீங்க, இதுக்கு மேலே நான் மறைச்சி வைக்க முடியாதுங்க, உங்களை எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஒரே செகண்டில் எல்லாமே கனவாக போயிடுச்சு. இது எல்லாத்தையுமே சோழன் நினச்சி பார்த்துட்ருக்காரு. அதுக்கடுத்ததாக பக்கத்தில் ஒரு பையனும் ஒரு பொண்ணு நின்று பயங்கரமாக சண்டை போடுறாங்க. நிலா இருந்துட்டு, சோழன் அவங்க ரொம்ப நேரமாக சண்டை மட்டும்தான் போட்டுக்கிட்டே இருக்காங்க, வாங்க போய் என்ன ஏதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நிலா கூட்டிக்கிட்டு போகிறாங்க. இது என் ஃப்ரெண்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவன் பேர் சதீஷ். டே சதீஷ், இங்கே என்னடா பண்ணிகிட்ருக்க, எதுக்காகடா அந்த பொண்ணுக்கிட்ட நீ சண்டை போட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் விசாரிக்கவும், டே சோழா நீயாடா, நீயே வாடா, இந்த நியாயத்தை கேளுடா, 3 வருஷமாக நானும் இவளும் பழகிட்டுருக்கோம், ஒரே ஆஃபீஸில் தான் வேலையும் பார்த்துட்ருக்கோம், நல்லா தான் பேசிகிட்டு இருந்தோம். சரி, லவ்வை சொல்லிடலாமே, இவ சொல்லுவான்னு நான் எதிர்பார்த்தேன், ஆனால் இவ சொல்லவே இல்லை, அதனால் நான் சொல்லலான்னு வந்தா இவ என்னடனா என்னை லவ்வே பண்ணலை, நான் ஜஸ்ட்டு ஃப்ரெண்டை மட்டும்தான் நான் பார்த்தேன், உன்னை எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாடா. ஏன்னா என்னுடைய பேக்ரவுண்ட் எதுவுமே கிடையாது, இவன் என்ன பெரிய எடுத்த பொண்ணு, கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி இந்த வேலைக்கு டைரெக்டாக வந்துட்டா. ஆனால் நான் அப்படி இல்லை, படிப்படியாக முன்னேறி தான் நான் இந்த வேலைக்கே வந்தேன். ஆனால் இப்போ உன்னை எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறடா. கேட்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்கிட்ட ஒன்றும் இல்லைல்ல, ஆனால் இவ பணக்கார வீட்டு பொண்ணு, அதனால தான்டா என்னை வேண்டான்னு சொல்கிறா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அந்த பொண்ணு இருந்துட்டு, இவர் நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க, நான் இவரை வெறும் ஃப்ரெண்டாக மட்டும்தான் பார்த்தேன், இவரோட பேக்ரவுண்டு எதுவுமே நான் பார்க்க கிடையாது, இவர் மனசில் நான் லவ்வாக கூட இருக்கலாம், ஆனால் என் மனசில் அப்படி இல்லைங்களங்க, எனக்கு கணவராக வரப்போகிறவருக்கு என்னென்ன தகுதி இருக்கணும்னு நான் எதிர்பார்த்துருப்பேன்ல,
அவர்கிட்ட என்ன பிடிச்சிருக்கணும், என்ன பிடிக்காமல் இருக்கணும்னு எனக்கும் ஒரு சில கனவுகள்லாம் இருக்கணும்ல. இவர் நிறைய பொய் சொல்லுவார், ஏமாற்றுவார், அவரோட சந்தோஷத்தை மட்டும்தான் பார்ப்பார், மற்றவங்களோட ஃபீலிங்ஸை அவர் புரிஞ்சுக்கவே மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நிலா என்னென்ன வார்த்தை சொல்ல நினச்சாங்களோ எல்லா வார்த்தையும் அந்த பொண்ணு வந்து சொல்கிறாங்க. சோழனுக்கு அந்த பொண்ணு தான் பேசுதா இல்லை நிலா பேசுதானே தெரியல. உங்களுக்கு வேணால் லவ் பண்ணலாம், ஆனால் என் மனசில் அப்படி ஒரு எண்ணமே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இவ பேக்ரவுண்டுக்காக தாண்டா என்னை வேண்டான்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சதீஷ் வந்து சொன்னதையே சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களும் ஒரு பொண்ணு தானுங்க சிஸ்டர், நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிட்டே கேட்கவும், நிலா இருந்துட்டு உங்கள் மனசில் இருக்கிற ஆசையை வந்து அவங்கக்கிட்ட சொல்லிட்டீங்க, ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற பதிலாக அவங்க வந்து சொல்லணும் எந்த அவசியமே இல்லை. அவங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்ல போகிறாங்க, இல்லாட்டி இல்லைன்னு சொல்ல போகிறாங்க. அவங்க இப்போ சொன்னாங்கல்ல, அதே மாதிரி தான் எனக்கும் தோணும். சோழன் வந்து என்கிட்ட இப்படி பேசினாருன்னா கண்டிப்பாக என் மனசில் இருக்கிறத தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க, அதைத்தான் நானும் சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னா சோழன் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இப்போ நீங்கள் அவங்கக்கிட்ட லவ்வாக சொல்லிட்டீங்க, அப்படி அவங்களுக்கு ஒரு இதுக்கு மேலே அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் அவங்க வந்து கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்லுவாங்க, அவங்கள நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சமாதானம் பண்ணி அவங்க 2 பேர்த்தையும் அனுப்பி விடுறாங்க. சோழன், நீங்கள் எதோ சொல்லணும்னு வந்தீங்களே, என்ன விஷயம்? இல்லைங்க, நாளைக்கு டிவோர்ஸ் கேஸ் வருதில்ல, அதனால் கோர்ட்டுக்கு போகணும், நீங்கள் ரொம்ப டென்ஷனாக இருப்பீங்கன்னு தான் நான் உங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு சமாளித்து நிலாவை மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அதுக்கு அடுத்து தான் நிலா இருந்துட்டு, நான் எதுக்காக டென்ஷன் ஆக போகிறேன், எனக்கு அதை பற்றி எந்த டென்ஷனும் கிடையாது, இது ஒன்று நம்ம புதுசாக எல்லாம் இல்லையே, ஏற்கனவே பிளான் பண்ணிட்டு தானே அப்படின்ற மாதிரி நிலா வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் எல்லாருமே ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க. சரணும் பல்லவனும் பாண்டி வீட்டுக்கு வந்துடுறாங்க. நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டே இருக்கேன், ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், பல்லவன் இருந்துட்டு அண்ணன் வந்து பீச்சுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காரு, தன் மனசில் இருக்கிற காதலை வந்து அண்ணிக்கிட்ட சொல்ல போகிறதா அண்ணங்கிட்ட வந்து சொல்லிட்டு போயிருக்காண்ண அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் பாண்டிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. இவன் ஏதாவது பேசி சொதப்பி வைக்க போகிறான்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம சோழனும் நம்ம நிலா வீட்டுக்கு வந்துடுறாங்க. சோழன் இருந்துட்டு எனக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்குன்னு நான் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கிளம்பி போயிடுறாங்க. நிலா இருந்துட்டு நான் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேனே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறாங்க. அண்ணன் சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே சாப்பிட்லாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன ஆச்சுமா? இல்லைண்ணே, நான் ஏதோ ஃபீல் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவர் என்னை பீச்சுக்கு கூட்டிகிட்டு போய் சமாதானம் பண்ணலான்னு பார்த்துருக்காரு, நான் எதுக்காக நான் ஃபீல் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி நிலா வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு படுக்கவே போகிறாங்க. அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொன்ன உடனே அவனே இப்படியும் பேச ஆரம்பிப்பான், அப்போ பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி வந்து சொல்லிடுறாரு. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டீங்க, உங்களுக்கு என்ன கஷ்டம், படுத்துக்கோங்க, உங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை, எல்லா கஷ்டமும் எனக்கு தான் வந்துச்சு, என்னடா ஆச்சு சொல்லுடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் ஏன்னா உனக்கு உன் தங்கச்சி ஃபீல் பண்ணாதான் ஃபீல் பண்ண மாதிரி, நான்லாம் உனக்கெல்லாம் ஒரு ஆளே இல்லைல்ல, சாப்பிட்லையே, அவனை சாப்பிட சொல்லலாம், அவன் தலைவலிக்குதுன்னு போனானே, என்ன ஆச்சோ ஏதாச்சுன்னு கொஞ்சமாவது எட்டி பார்த்தியானே நீ? இல்லைடா, நீ சாப்பிட்லன்னு நானும் தான் சாப்பிட்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இருடா நான் சாப்பாடு போட்டு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி சாப்பாடெல்லாம் ஊட்டி விடுறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே பீச்சில் நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. எனக்குன்னு எங்கேன்னு தான் இவனுங்களாம் வரானுங்கன்னே தெரியலடா, நிலாவை பார்த்த மாதிரி அப்படியே என் கதை மாதிரி அவன் கதையும் இருக்குடா, இதுக்கு மேலே நிலா கிட்ட எப்படி நான் என் காதலை சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் வந்து பல்லவன் இருந்துட்டா, நீ ஒரு நிமிஷம் நான் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைடா, நான் ஆஃபீஸ்க்கு லேட்டாக தான் போவேன், வேணா நீ முன்னாடி போ, நாளையிலேருந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நிலா வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம பாண்டி இருந்துட்டு நம்ம சோழன்கிட்ட பேச போகிறாங்க. ஏற்கனவே செம கோவத்தில் இருக்கான், பேசாமல் போய்டு நான் அடிச்சிடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக பாண்டி இருந்துட்டு அண்ணன் நான் கடைக்கு கிளம்புறேன், வாட பலவா ஒன்று அப்படியே விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம சோழன் இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. நிலா இருந்துட்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இருங்க நான் போய் முகம் கழுவிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து அங்கேருந்து போகிறாங்க. அதுக்கு அடுத்து தான் நிலா கிட்ட பேசலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு சரண் ஒரு பக்கம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.